மயிலாடுதுறையில் பாமக மகளிர் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் நோட்டீஸில் அன்புமணி புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டிருப்பது அக்கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகஸ்ட் 10 நடைபெறவுள்ள பாமக மகளிர் அணி மாநாட்டிற்கான நோட்டீஸில் அன்புமணி ராமதாஸின் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ், இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். அதாவது பாமகவில் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்குமான மோதல் போக்கு கடந்த 7 மாதங்களை கடந்து நீடித்து வருகிறது. என் உயிர் மூச்சு உள்ளவரை நான் தான் பாமகவிற்கு தலைவராக இருப்பேன் என்றும் நான் வழங்கிய செயல் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டு அன்புமணி செயல்பட வேண்டும், இல்லை என்றால் தொண்டராக இருந்து பணியாற்றட்டும் என டாக்டர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். மேலும் பாமகவில் இருந்த அன்புமணியின் ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை டாக்டர் ராமதாஸ் நியமித்து வருகிறார். இந்த நிலையில் அன்புமணி தனது பெயருக்கு பின்னால் எனது பெயரை போடக்கூடாது என டாக்டர் ராமதாஸ் தெரிவித்ததால் அக்கட்சி வட்டாரத்தில் மேலும் புயலை கிளப்பியிருந்தது. இதற்கு பதிலடியாக உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என பாமக தொண்டர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் கடிதம் எழுதினார். இப்படி பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உச்சகட்ட மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் பாமக வன்னியர் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் வரும் ஆகஸ்ட் மாதம் 10 மகளிர் மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்து வருகிறார். இந்த மகளிர் மாநாட்டிற்காக அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோட்டீஸில் அன்புமணியின் பெயர் மற்றும் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதால் அக்கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 8 திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் நடைபெற்ற பாமக மாநில செயற்குழு கூட்டத்திலும் அன்புமணியின் பெயரோ புகைப்படமோ இடம்பெறாமல் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தற்போது மகளிர் மாநாட்டு நோட்டீஸிலும் அன்புமணியின் பெயர் மற்றும் புகைப்படம் இடம்பெறாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் டாக்டர் ராமதாஸ் நடத்தும் பாமக நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அன்புமணியின் பெயரும் புகைப்படமும் புறக்கணிக்கப்பட்டு வருவதால் பாமக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ். மற்றொரு அண்மை செய்தி. நெல்லையில் பிரபல சாந்தி அல்வா கடையில் வாங்கிய அல்வாவில் தேள் இருந்த விவகாரம் தொடர்பாக தற்போது அந்த கடையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாடிக்கையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது அந்த கடையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லையில் புகழ்பெற்ற சாந்தி கடையில் அல்வாவில் தேள் இருந்த விவகாரம் தொடர்பாக தற்போது அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விரிவான தகவல். நிச்சயமாக சிக்கந்தர், நெல்லை சந்திப்பு பகுதியில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு அல்வா கடை என்பது உள்ளது. இந்த அல்வா கடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சங்கரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் நேரடியாக அங்கு அல்வா மற்றும் தின்பண்டங்களை வாங்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து தனது வீட்டிற்கு சென்று அந்த அல்வாவை பிரித்து பார்த்த போது அதில் தேள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக அந்த வாடிக்கையாளர் ஒரு வீடியோ மூலம் தங்கள் ஆதாரங்கள் மூலமாக தங்கள் சமூக வலைத்தளங்களில் அது விஷயமாக தெரிவித்திருந்தார். மேலும் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் நேரடியாக அவர் புகார் அளித்திருந்தார். புகாரை தொடர்ந்து திருநெல்வேலி உள்ள அந்த அல்வா கடையில் உள்ள குடோனில் திருநெல்வேலி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி புஷ்பராஜ் தலைமையில் குழுவினர் நேரடியாக சென்று தற்போது ஆய்வுகளை கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த ஆய்வுகள் மூலம் பல்வேறு விளக்கம் கேட்டும் கடை உரிமையாளருக்கு நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸில் தற்போது பல்வேறு குறைபாடுகள் அந்த குடோனில் இருப்பதாகவும் அந்த குறைபாடுகளை சரி செய்யப்பட வேண்டும் எனவும் தங்கள் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி புஷ்பராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களுடைய விளக்கம் என்பது 14 நாட்களுக்குள் அந்த கடையின் உரிமையாளருக்கு நேரடியாக அங்கு ஆஜராகி தங்களுடைய விளக்கத்தை அளிக்கப்பட வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வழங்கிய நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் விளக்கம் கேட்டு கடை உரிமையாளருக்கு ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. மேலும் நிறுவனம் சார்பாக இது போன்ற நிகழ்வுகள் நடத்த வாய்ப்பில்லை எனவும் தங்களுடைய நேரடியாக அதற்காக அந்த 14 நாட்கள் அங்குள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி இவர்கள் அளித்த அந்த விளக்கம் கேட்டு அந்த நோட்டீஸுக்கு அவர் அதை சரி செய்யப்பட்டு மீண்டும் தங்களுடைய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு தங்கள் சரி செய்தது தொடர்பான நோட்டீஸை வழங்குமாறும் அவர்கள் தங்களுடைய அறிவிப்பை தெரிவித்துள்ளார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.